என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லைட். ஃபர்ஸ்ட் யூனிட் 7th இதுல லைட். ஸோ லைட்னா என்ன? இந்த லெசன்ல என்ன நம்ம படிக்க போறோம் அப்படின்னா லைட்னா என்ன? லைட் ஒரு எனர்ஜி, ஆர்டிஃபிஷியல் அண்ட் நேச்சுரல் லைட் சோர்ஸஸை பத்தி, அப்புறம் வந்து ரெக்டிலினியர் ப்ராபகேஷன் ஆஃப் லைட், ஃபார்மேஷன் ஆஃப் ஷேடோஸ், எப்படி நிழல் உருவாகுது, அப்புறம் நோ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அண்ட் இட்ஸ் டைப்ஸ், அதாவது எப்படின்னா எப்படி ரிஃப்ளெக்ஷன் நடக்குது, அப்புறம் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷன் நடக்கிறதுக்கு என்னென்னலாம் வந்து எப்படிலாம் இருந்தா ரிஃப்ளெக்ஷன் நடக்கும், அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இமேஜஸ் ஃபார்ம்ட் இன் பிளேன் மிரர். அதாவது ஒரு நம்ம சாதாரண கண் கண்ணாடி இருக்கு பார்த்தீங்களா, சரி சாரி நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி இருக்கு பார்த்தீங்களா, அந்த முகம் பார்க்குற கண்ணாடியில் எப்படி வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி, அப்புறம் டிஸ்பர்ஷன், ஸ்பெக்ட்ரம் அண்ட் சிந்தசிஸ் ஆஃப் கலர்ஸ். சிந்தசிஸ் ஆஃப் கலர்ஸ்னா எப்படி வந்து கலர் ஒன்று உருவாகுது. ஸோ நம்ம பாடத்துக்குள்ள இன்ட்ரோ. இது என்ன அப்படின்னா when you enter the dark room, அதாவது நீங்க ஒரு இருட்டு அறைக்குள்ள போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, சரியா? நீங்க லைட்டை ஆன் பண்ணோன்னே உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன் அப்படின்னா நல்லா பாத்தீங்கன்னா லைட் வந்து ஏதாவது ஒரு பொருள் மேல பட்டு உங்க கண்ணுல வந்தாதான் உங்களால அந்த பொருளை பார்க்க முடியும். அதான் சொல்றாங்க, when you look at the book, the light falling on the book is reflected and entering your eyes. Light is a type of energy that helps us to see all the things around us. இது வந்து என்னன்னா நம்மளால லைட் இஸ் எசென்சியல் ஃபார் விஷன். அதாவது என்னன்னா உங்களுக்கு லைட் இருந்தா மட்டும்தான் உங்களால என்ன சொல்றது, நீங்க வந்து எந்த ஒரு பொருளையும் பார்க்க முடியும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இதுல வந்து லைட்டை பத்தி நம்ம பார்ப்போம், ஓகேவா? டூ யூ நோல என்ன சொல்றாங்க, லைட் இஸ் த ஒன்லி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் பிளான்ட்ஸ். So they entirely depend on light. People and animals derive energy from carbohydrates, proteins, fats through the food. Plants produce food using energy from sunlight. Plants produce food from energy from sunlight, carbon dioxide and water. அதான் என்ன, இப்ப நம்ம விடுற மூச்சு காத்து வெளியே கார்பன் டை ஆக்சைடு விடுறோம்ல, அதை வாங்கிட்டு அதை தவிர சூரிய ஒளி இருக்கு பார்த்தீங்களா, அதையும் வாங்கிக்கிட்டு தான் வந்து அது வந்து தானே ஃபுட்டு பண்ணுது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் போட்டோசிந்தசிஸ். கரெக்டா? இது வந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேக்டா கொடுத்துருக்காங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி, ஓகேவா? ஸோ நம்ம அடுத்து வந்து சோர்சஸ் ஆஃப் லைட்டை பத்தி பார்ப்போம். சோர்சஸ் ஆஃப் லைட்னா என்ன? எந்தெந்த பொருள்லாம் நமக்கு வெளிச்சத்தை தருது, அதாவது எங்கேருந்துலாம் நமக்கு லைட் கிடைக்குது, அது பேர் தான் சோர்ஸ் ஆஃப் லைட்னு சொல்லுவோம், ஓகேவா? இது வந்து என்ன, objects which are able to emit light are known as source of light. Objects which are able to emit light are known as light sources. அதாவது ஒரு பொருள் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குது அப்படின்னா அதை வந்து லைட் சோர்ஸ்னு சொல்லுவோம், சரியா? லைட் ரேஸ் கேன் கம் ஃப்ரம் டிஃபரெண்ட் சோர்சஸ். அதாவது இந்த டூ சோர்சஸ் ரெண்டு வகையா பிரிச்சுக்கிறாங்க நம்ம லைட் தருது. ஒன்னு வந்து நேச்சுரல் சோர்சஸ் ஆஃப் லைட், இன்னொன்னு ஆர்டிபிஷியல் சோர்சஸ் ஆஃப் லைட், ஓகேவா? நேச்சுரல் சோர்சஸ் ஆஃப் லைட் அதாவது இயற்கையா உருவாகிற வெளிச்சம், செயற்கையா உருவாகிற வெளிச்சம், அதுதான் வந்து நேச்சுரல் இன்னும் ஆர்டிபிஷியல் சோர்ஸ் ஆஃப் லைட், ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நேச்சுரல் சோர்சஸ் ஆஃப் லைட்டை பத்தி பார்ப்போம். நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் லைட்னா என்ன? சோர்சஸ் வித் எமிட் லைட் நேச்சுரலி ஆர் நோன் அஸ் நேச்சுரல் சோர்சஸ். இயற்கையா ஒரு பொருள் நமக்கு வெளிச்சம் தருது அப்படின்னா அது வந்து நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் லைட். எக்ஸாம்பிள் என்ன? நமக்கு பெரிய எக்ஸாம்பிள் வந்து சூரியன், இந்த சன். The sun is the primary and major sources of natural light. Stars also provide light in the same way as the sun, but என்ன, நீங்க நைட் மட்டும் தான் பார்க்க முடியும், அது ரொம்ப குட்டியா இருக்கும், ஓகேவா? However, they are much farther away than the sun and the light from them are too weak. புரியுதா? அதாவது நீங்க ஸ்டார் வந்து நம்ம எர்த்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால என்னன்னா அதோட வெளிச்சம் வந்து ரொம்ப குட்டியா இருக்கும், அதனாலதான் அது வந்து சின்னதா தெரியும் நைட்டு. ஆனா சன் வந்து ஸ்டார்ஸை விட கொஞ்சம் பக்கத்துல இருக்குல்ல, அதனால நல்ல பெருசா தெரியுது.
However, they are much farther away from the sun. The lights are too weak. The moon provides light, particularly in night. அடுத்தது என்னது நிலா நிலாவும் நமக்கு வெளிச்சம் தரும். Some living organisms have the ability to produce light, namely named by bioluminescence. Bioluminescenceனா என்ன தெரியுமா? ஒரு சில உயிரினங்கள் அது வந்து வெளிச்சத்தை உண்டாக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன? உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம மின்மினி பூச்சி இருக்கு தெரியுமா? மின்மினி பூச்சிக்கு உடம்புல ஒரு பல்பு எரியும் தெரியுமா? அந்த மாதிரி அது வந்து வெளிச்சத்தை உண்டாக்கும். ஒரு குட்டி வெளிச்சம். அதுதான் வந்து இது. இஸ் த எஃபெக்ட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் அக்கரிங் இன் ஆர்கானிசம். அதாவது அந்த உயிரினத்துக்குள்ள ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்னால வந்து லைட் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர் ஃபிளைஸ், ஜெல்லி ஃபிஷ், க்ளோவாம், சர்டைன் டீப் சி பிளான்ஸ். ஃபயர் ஃபிளைஸ்னால நம்ம மின்மினி பூச்சி, ஜெல்லி ஃபிஷ்னு ஒரு ஃபிஷ் இருக்காது, க்ளோவாம், டீப் சி பிளான்ட். அதாவது கடல் கடியில சில பிளான்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து பல 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 இருக்கும். அதுதான் வந்து கேன் எமிட் நேச்சுரல் லைட் நேச்சுரலி. அதான் சொல்றேன். ஓகேவா? அடுத்து ஆர்டிபிஷியல் சோர்ஸ் ஆஃப் லைட். ஆர்டிபிஷியல் சோர்ஸ் ஆஃப் லைட்னா என்ன? மனிதனால் உருவாக்கப்பட்ட சோர்ஸ் ஆஃப் லைட். இது என்ன அப்படின்னா லைட் கேன் பி ப்ரொடியூஸ்ட் ஆர்டிபிஷியலி. அதாவது நம்மளால அந்த லைட்டை உருவாக்க முடியும். டிஃப்ரெண்ட் லைட் சோர்சஸ் ஆர் ஏபிள் டு ப்ரொடியூஸ் ஆர்டிபிஷியலி அண்ட் கேன் பி புட் இன் 3 broad categories. இந்த ஆர்டிபிஷியல் சோர்ஸ் ஆஃப் லைட்டையே 3 broad கேட்டகரியா பிரிக்கிறாங்களாம். அதான் என்னன்னு பார்ப்போமா? ஆர்டிபிஷியல் சோர்ஸ் ஆர் மேன்மேட் லைட் சோர்சஸ். மனிதனால் உருவாக்கப்பட்ட லைட் சோர்சஸ் தான் வந்து ஆர்டிபிஷியல் சோர்ஸ் ஆஃப் லைட். ஓகேவா? such as கேண்டில், இன்கேண்டலசன்ஸ் லேம்ப், நியான் லேம்ப், சோடியம் லேம்ப். இப்ப கேண்டில்ங்கிறது நம்ம மெழுகுவர்த்தி. இன்கேண்டலசன்ஸ் லேம்புங்கிறது எப்படின்னா என்ன சொல்றது, நம்ம டியூப் லைட்டு, இந்த சிஎஃப்எல் லைட்டு, அதெல்லாம் இன்கேண்டலசன்ஸ். நியான் லேம்ப் அப்படின்னா நியான் லேம்ப், சோடியம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நம்ம தெரு விளக்குல ஆரஞ்சு கலர்ல லைட் எரியும் தெரியுமா? அதுதான் வந்து நியான்ல சோடியம் லேம்ப். அதுதான் வந்து இது சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சோர்ஸ் என்ன அப்படின்னா இன்கேண்டலசன்ட் சோர்சஸ். இன்கேண்டலசன்ட் சோர்சஸ் அப்படின்னா when certain objects are heated to high temperature they began to emit light. அதாவது ஒரு சில பொருட்களை நம்ம சூடாக்கும் போது நமக்கு வந்து அதுல இருந்து வெளிச்சம் வரும். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நம்ம இது காய்ச்சின கம்பி. இந்த கம்பியை நம்ம காய்ச்சணும் அப்படின்னா சிவப்பா இருக்கும் தெரியுமா? சிவப்பா இருக்கும்போது என்ன ஆகும்? கொஞ்சம் வந்து வெளிச்சம் வரும். அதுதான் வந்து க்ளோயிங் ஆஃப் ஹாட் அயன் ராட். அந்த இதை வந்து நம்ம கம்பியை சிவக்க காய்ச்சும் போது நமக்கு வந்து பளிச்சுன்னு எரியும். அது வந்து இதாகும். அது வந்து ஒரு சைட் ஆஃப் இன்கேண்டலசன்ட். இந்த இன்கேண்டலசன்ஸ் சோர்சஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள்? கேண்டில், இன்கேண்டலசன்ஸ் லேம்ப். கேண்டில்ங்கிறது என்ன? நம்ம மெழுகுவர்த்தி. இன்கேண்டலசன்ஸ் லேம்ப்ங்கிறது நம்ம இது மாதிரி. ஓகேவா? கேஸ் டிஸ்சார்ஜ் சோர்சஸ். கேஸ் டிஸ்சார்ஜ் சோர்சஸ் அப்படின்னா ஒரு சில சோர்சஸ்ல உள்ள வந்து ஒரு காத்தை நிரப்பிடுவாங்க. அதாவது ஒரு டைப் ஆஃப் காத்து. அதை நிரப்பிட்டாங்க அப்படின்னா அதுல வந்து கரண்ட் பாஸ் ஆகும்போது உனக்கு வந்து லைட் வரும். பாசிங் எலக்ட்ரிசிட்டி த்ரூ சர்டன் கேசஸ் அட் லோ ப்ரெஷர் கேன் ப்ரொடியூஸ் லைட். அதாவது அந்த லைட்டை அந்த ஒரு இப்போ நம்ம இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? பல்புலாம் இருக்குல்ல, இந்த பல்புக்குள்ளெல்லாம் சிஎஃப்எல் பல்புலாம் பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு கேஸை போட்டு அந்த கேஸை ப்ரெஷர் கம்மியா அடைச்சி வச்சு இது பண்ணும்போது அதுல கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து இது வரும். பாசிங் எலக்ட்ரிசிட்டி த்ரூ கேசஸ் அட் வெரி லோ ப்ரெஷர் கேன் ப்ரொடியூஸ் லைட். எக்ஸாம்பிள் என்ன? நியான் லேம்ப், சோடியம் லேம்ப். ஓகே, இது டூ யூ நோ கொடுத்துருக்காங்க என்னன்னு பாருங்களேன். We often use kind of gas discharge lamp that uses fluorescent to produce visible light. Electric current in the gas excites mercury vapor, which produces short wave ultraviolet light that causes phosphor coating inside the lamp to glow the visible. நம்ம டியூப் லைட்லயே என்ன சொல்றாங்க பாருங்க, கேஸ் அடைச்சு வச்சிருப்பாங்க. அதுல வந்து நம்ம வந்து லைட் கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது அப்படிங்கும்போது கரண்ட் என்ன ஆகும்னா அதுக்குள்ள அந்த மெர்க்குரி வேப்பர் வழியா கரண்ட் பாஸ் ஆகும்போது அது ஒரு அல்ட்ரா வயலட் லைட்டை இது பண்ணும். அந்த அல்ட்ரா வயலட் லைட் வந்து டியூப் லைட்டுக்கு உள்ள இருக்கிற பாஸ்போர் கோட்டிங் மேல படும்போது வெளிச்சம் உண்டாகுது. அதுதான் அப்படிதான் டியூப் லைட் ஒர்க் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்னா என்ன? எப்படி லைட் போகுது, அதாவது லைட் எப்படி ஒரு இடத்துல இன்னொருத்துக்கு நகருது, அதான் சொல்ல போறோம் நம்ம. சரியா? இது என்னன்னா இது வந்து ரெக்டிலீனியர் ப்ராபகேஷன் ஆஃப் லைட்,
reflection, speed, interaction of light with matter. அதாவது ரெக்டிலினியர் ப்ராபகேஷன் ஆஃப் லைட்னா என்ன? எப்படி வந்து ஒரு ரெக்டிலினியர் ப்ராபகேஷன் அப்படின்னா ஒரு பொருள் ஸ்ட்ரெயிட்டா ஒரே லைன்லயே போயிட்டு இருக்கு அப்படின்னா அது பேர் ரெக்டிலினியர் ப்ராபகேஷன் சொல்லுவாங்க. அதுதான் ரெக்டிலினியர் ப்ராபகேஷன். ரிஃப்ளெக்ஷன், ஒரு இதுல பட்டு திருப்பி எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதாவது எப்படி இது பண்றதுங்கிறது ரிஃப்ளெக்ஷன். ஸ்பீட், எவ்வளவு ஸ்பீடா லைட் போகுது. இன்ட்ராக்ஷன் ஆஃப் லைட் வித் மேட்டர், அதாவது நம்ம பொருளோட எப்படி லைட் வந்து இதாகுது, லைக் என்னென்னலாம் ஒரு பொருள் மேல லைட் பட்டா என்னென்னலாம் நடக்குது அதுதான் பத்தி பார்க்கணும். சரியா? பாத் ஆஃப் லைட். ஹவு டஸ் அ லைட் டிராவல்? என்னைக்காவது நீங்க வந்து ஒரு லைட் பார்த்திருக்கீங்களா? அதாவது என்ன சொல்றது, ஹாவ் யூ எவர் சீன் அ சீன் ஆஃப் லைட் பெனிட்ரேட்டிங் த்ரூ பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரீஸ்? ஒரு காட்டுக்குள்ள போகும்போது அப்படி லைட் அப்படியே ஒரு நல்லா அப்படியே இந்த இதை பாருங்களேன், இந்த லைட், இந்த போட்டோ பாருங்களேன், தெரியுதா? அப்படி அப்படி சும்மா நல்லா வருது, ஒரு லைன் அப்படியே வருதா, அழகா இருக்காது. இதுதான் வந்து லைட் பெனிட்ரேட்டிங் த்ரூ ட்ரீஸ். பார்த்திருக்கீங்களா? இது வந்து ஹாவ் யூ எவர் சீன் அ பாத் ஆஃப் சன்லைட் என்டரிங் ஹோல் ஆஃப் சிமெண்ட் கிரில் பில்டிங்? அதாவது ஒரு இருட்டா இருக்கிற ஒரு இதுல நீங்க வந்து ஒரு விண்டோ வழியா அப்படி லைட் வருது பார்த்திருக்கீங்களா? இன்னொன்னு பாருங்க, ஹாவ் எவர் சீன் அ பாத் ஆஃப் லேசர் லைட்? லேசர் லைட் பார்த்திருக்கீங்களா? ஒரு சின்ன ரெட் லைட் தெரியுங்க, அந்த லைட் இது பார்த்திருக்கீங்களா? இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா லைட் டிராவல்ஸ் த்ரூ ஸ்ட்ரெயிட் லைன். இதுதான் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து என்ன பண்ணுவோம், இதுக்கு தான் நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா பின் ஹோல் கேமரா அப்படிங்கிற ஒரு இதுல பண்றாங்க. ஆனா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா டூயின் ஒன்று பார்ப்போம். அல் ஹசன் ஹைத்தம், இவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் டு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் விஷன், ஆப்டிக்ஸ் அண்ட் லைட். இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா he observed that the light coming through a tiny hole traveled in straight line and projected an image onto the opposite wall. அதாவது ஒரு சின்ன ஓட்ட வழியா வர லைட் வந்து அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற செவுத்துல அந்த அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பொருளோட இமேஜ் அது காட்டுச்சான். அதுதான் வந்து அவர் பண்ணார். சரியா? he he based on the such experiment he concluded that vision is accomplished by rays coming from external luminous sources and entering the eye rather than through rays emitted from the eye as well as commonly believed. அதாவது என்னன்னா இவர் தான் வந்து வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா நம்ம கண்ணுக்கு வர வெளிச்சம் வந்து எக்ஸ்டர்னல் லூமினல் சோர்சஸ்ல இருந்து தான் வருது. நம்ம கண்ணுக்குள்ள வர வெளிச்சத்தினால நமக்கு வந்து நமக்கு முன்னாடி இருக்கிற பொருள்லாம் நமக்கு தெரியல. அந்த பொருள் மேல பட்டு வர வெளிச்சத்தினாலதான் வந்து நமக்கு வந்து தெரியுது அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணாரு. ஓகேவா? இப்ப இது வந்து இந்த சொன்ன இது என்ன அப்படின்னா பின் ஹோல் கேமரா. இந்த பின் ஹோல் கேமரா அப்படின்னா என்னன்னா இதை வந்து நம்மளே வந்து ஒரு சின்ன சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்டா கூட உருவாக்கலாம். ஓகேவா? பின் ஹோல் கேமரா அப்படின்னா என்ன தெரியுமா? பின் ஹோல் கேமரா இஸ் அ சிம்பிள் டிவைஸ் which helps us to understand the propagation of light. இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது நல்லா பாருங்களேன். above picture is the model pin of a pinhole camera. ஓ, இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா? இந்த இடம் தான் வந்து உங்களுக்கு பின் ஹோல். அதாவது என்னன்னா இது ஒண்ணுமே கிடையாது. நம்ம சாதாரண ஒரு டப்பா எடுத்துக்கிட்டே வச்சுங்களேன். இந்த டப்பால இப்ப நம்ம அட்டை டப்பா இருக்கு தெரியுமா? அட்டை டப்பா மேல வந்து ஒரு பேப்பர் வச்சு இந்த பேப்பருக்கு நடுவுல ஒரு சின்ன குண்டூசி வச்சு ஒரு ஓட்டை போட்டுட்டு நம்ம இந்த பின்ஹோல் கேமராவை உருவாக்கிடலாம். இந்த பின்ஹோல் கேமரா எப்படின்னா the above picture shows the model of a pinhole camera. O is the small hole by a pin. இந்த இடத்துல இந்த ஓட்டை இருக்கு பாத்தீங்களா? இந்த ஓட்டை தான் வந்து O is small. இது XY is the object. அதாவது இந்த மரம் இருக்கு பாத்தீங்களா? இந்த மரத்தோட டாப்ல இருந்து இது வரைக்கும் XY. இந்த XY தான் வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்றாங்க. Y dash X dash இங்க இருக்கு பாத்தீங்களா? இது Y dash, இது X dash. இந்த Y dash வந்து என்ன? Y dash X dash. இது வந்து என்னது? இமேஜ். As a light travels in a straight line, one ray of light from X travels along the XO and strikes the screen at X. Okay, and another light travels from Y along to O and hits at Y dash. புரியுதா உங்களுக்கு? அதாவது லைட் ஸ்ட்ரெயிட் லைன்ல டிராவல் ஆகுறதுனால இந்த பாயிண்ட்ல இருக்கிறது இப்படி ஸ்ட்ரெயிட்டா இப்படி வந்து இந்த இடத்துல பட்டு இது வந்து இப்படிதான் வரும்.
இந்த எக்ஸ் ஒய் லென்த் டிராவல் ஆகிட்டு ஸ்ட்ரெயிட்டா டிராவல் ஆகி ஜீரோல பட்டு ஓல பட்டு இந்த இடத்துல ஒய் டேஷ் வரும். ஓகேவா? இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதனால என்ன அப்படின்னா உங்களுக்கு என்னது, இந்த லைட் வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரெயிட்டா இருந்தாலும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து இன்வெர்ஸா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இங்க பாருங்க காட்டுறேன். In a similar way, another light traveling from Y travels along with Y1 kind of. இப்படி என்ன, இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, the image produced is temporary and a simple paper is used. The image can be made permanent if the paper is replaced by photographic film. அதாவது என்னன்னா, இந்த இமேஜ் வந்து இப்ப பின்ஹோல் கேமரா பண்றோம் பாத்தீங்களா, அது கொஞ்ச நேரம் தான் இருக்கும். இதுவே ஒரு போட்டோகிராஃபிக் பிளேட், அதாவது நம்ம பழைய காலத்துல பிலிம் தெரியுமா, அந்த பிலிம் வச்சு பண்ணோம்னா அது இமேஜ் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து இப்ப என்ன அடுத்து பார்க்க போறோம் அப்படின்னா, ரிஃப்ளெக்ஷன். எப்படி வந்து லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரி, கொஞ்ச நேரத்துக்கு மேல நம்ம பார்த்தோம்ல பின்ஹோல் கேமரா. பின்ஹோல் கேமரா எதை குறிக்குதுன்னு சொல்லுங்க. எதுன்னா ரெக்டிலினியர் ப்ராபகேஷன் ஆஃப் லைட். அதாவது என்ன, லைட் வந்து ஒரு லைன்ல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் போகுது அப்படிங்கறத ரெக்டிலினியர் ப்ராபகேஷன் ஆஃப் லைட் சொல்லிட்டு தான் இந்த இது. ஸோ அப்ப நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா ரிஃப்ளெக்ஷன் பார்க்க போறோம். ரிஃப்ளெக்ஷன். A mirror reflects our face. A still water body like pond reflects the scenery around it. And when we see our face in the mirror, we see light rays from our face bouncing off the surface of the mirror. அது என்னன்னா, ரிஃப்ளெக்ஷனா என்ன, நமக்கு வந்து நம்மளோட நிழல். இப்ப நம்ம போய் குளக்கரையில போயிட்டு நம்ம இது பண்ண இப்படி எட்டி பார்த்தோம், குளத்துல எட்டி பார்த்தோம் அப்படின்னா நம்ம மூஞ்சி தெரியும். கண்ணாடியில நம்ம மூஞ்சி தெரியும். அதுதான் வந்து ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா? இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், ஹவு த ரேஸ் ஆஃப் லைட் ஆர் ரிஃப்ளெக்டட், இதுதான் நம்ம பார்க்க போறோம். என்ன பண்ண போறோம்னா, பிளேன் மிரர் நம்ம மோம்பாக்க கண்ணாடி எடுக்க போறோம். கவர் இட் வித் பிளாக் பேப்பர். அதாவது என்ன சொல்றது, அந்த மொத்த கண்ணாடியும் பிளாக் பேப்பர்ல கவர் பண்ணிட்டு கட் ஸ்மால் ஸ்லிட் ஆஸ் ஷோன் இந்த ஃபிகர். என்ன பண்ண போறோம் தெரியுமா, இங்க பாருங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன இது கட் பண்ண போறோம். அந்த இதுல வந்து கட் பண்ணி you shine a light in front on the mirror from the torchlight or sunlight and the small ray we can use study. அதான் என்ன சொல்றது, இந்த ஒரு கருப்பு இதுல இந்த இடத்துல ஒரு சின்ன இது கட் பண்ணிட்டு, இந்த தெரியுதா உங்களுக்கு, இந்த இடத்துல ஒரு சின்ன கோடு மாதிரி ஒரு இதை கட் பண்ணிட்டு இதுல வந்து ஒரு டார்ச் லைட்டை அடிச்சோம் அப்படின்னா லைட் எப்படி உங்களுக்கு போகுதுங்கிறது தெரியும். ஓகேவா? Place a blank white sheet on the level ground and put it open. Choose a place where partly the sunlight and partly the shadow is available. நீங்க வந்து இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ஒண்ணும் கிடையாது. இது வந்து லைட் எப்படி அந்த மிரர்ல பட்டு எப்படி போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். சரியா? இதை என்ன பண்ண போறோம்னா, இந்த இடத்துல லைட் வச்சுட்டு கோடு வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கோடு வரைஞ்சி இந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ண போறோம். வெவ்வேறு ஆங்கிள் நம்ம வந்து இந்த லைட்டை பாஸ் பண்ண போறோம். இதுக்கு வந்து நம்ம வந்து எதர் சன் நம்ம சூரிய வெளிச்சத்தையும் யூஸ் பண்ணலாம், ஆர் எல்ஸ் நம்ம வந்து டார்ச் லைட்டும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? என்ன பண்ண போறோம் அப்படின்னா, the light falling on the mirror is called the incident ray and light reflected is called the reflected ray. இதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். The light falling on the mirror is called the incident ray and the light reflected is called the reflected ray. இது நான் உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். இஸ் தேர் இன் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்சிடென்ட் ரே அண்ட் ரிஃப்ளெக்டட் ரே? இருக்கா? அதாவது வெளிச்சம் நம்ம வந்து அடிக்கிற நம்ம கண்ணாடி மேல அடிக்கிற வெளிச்சத்துக்கும் கண்ணாடியிலேருந்து பட்டு போற வெளிச்சத்துக்கும் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போறோம். டிரா ஏ ஸ்ட்ரெயிட் லைன் ஏபிசி. அதாவது இந்த ஏபிசி பண்ணிட்டு இதை வந்து மிரர் வைக்க போறோம். ஓகேவா? மிரர் வச்சுட்டு நம்ம வெவ்வேறு ஆங்கிள் வைக்க போறோம். அதாவது சொல்றது லைன் 1 இஸ் அட் 60 டிகிரி, லைன் அண்ட் அட் 30 டிகிரி பிடி அண்ட் நவ் லைன் 4 அட் 60 டிகிரி. அதாவது இங்க பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க 1 2 3 4 இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த பிடி அப்படிங்கிற ஒரு இது பாத்தீங்க, இந்த ஏபிசிக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிறது பிடி.
இதுல இருந்து 30 டிகிரி 60 டிகிரி, இது வந்து 30 டிகிரி 60 டிகிரி வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் பார்ப்போம். சரியா? ஹோல்ட் த மிரர் அலாங் ஏபிசி. இந்த ஏபிசியோட மிரரை வச்சுக்கோ. மிரர் வச்சுக்கிட்டு use a mirror with a slit and make a ray go along the line 1 and reach the mirror at point B. அதாவது இப்ப இந்த ஸ்லிட் பார்த்தோம் தெரியுமா, ஒரு மிரர் கருப்பு கண்ணாடி வச்சு ஒரு இடத்துல விட்டு கீச்சு விட்டது. அந்த இதை யூஸ் பண்ணி இந்த ஸ்லிட்டை கரெக்டா இந்த ஒன்க்கு நேரா வச்சு லைட்டை பாஸ் பண்ணி போவி அப்படின்றாங்க. அதாவது லைட் இப்படி வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல கரெக்டா இந்த லைன்ல போகணும். லைட்டு போச்சு அப்படின்னா நீங்க பாப்பீங்க இந்த லைன் இந்த 1 வழியா லைட் போச்சு அப்படின்னா 4 வழியா வெளியே போகும். 2 வழியா லைன் போச்சு அப்படின்னா 3 வழியா வெளியே. இதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரியா? Hold the mirror along ABC. Use the mirror with slit and make a ray go along line 1 and reach the mirror at point B. Observe where the reflected ray is. Is it reflected the ray going along 4? இந்த லைட் 1 வழியா பாஸ் பண்ண 4 வழியா போகுதா அப்படின்னு கேக்குறாங்க. Now keep trying the mirror with slit and make the incident go line along 2. And where do you see the reflected light going on 3? நீங்க பாக்குறீங்களா 2 வழியா அனுப்புனா 3 வழியா போகுதான்னு கேக்குறேன். So the line BD is perpendicular to the mirror is called the normal. ஓகேவா? இப்ப என்ன பண்ண போறோம்? நார்மல் அப்படின்னா என்ன தெரியுமா? இந்த கண்ணாடிக்கு ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் வரைஞ்சோம் அப்படின்னா அது வந்து நார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? Line BD is perpendicular to the mirror surface is called the normal. Angle between the incident ray and the line BD is called the angle of incidence. அதாவது angle of incidence அப்படின்னா இந்த பெர்பெண்டிகுலருக்கும் இந்த இன்சிடென்ட் ரேக்கு உண்டான ஆங்கிள். இன்சிடென்ட் ரேனா என்ன? லைட் வெளிச்சம் சோர்ஸ்ல இருந்து வருது இல்ல, அந்த லைட் வெளிச்சத்துக்கும் பெர்பெண்டிகுலருக்கும் உண்டான ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஆங்கிள் பிட்வீன் த இன்சிடென்ட் ரே and the line BD normal is called the angle of incidence. Similarly, the angle between the reflected ray and the normal is called the angle of reflection. இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். நார்மல்னா என்ன, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்னா என்ன, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்ன. ஓகேவா? திருப்பி ஒரு தடவை சொல்லுவோம். என்னன்னா இந்த சோர்ஸ்ல இருந்து வர லைட் வந்து இன்சிடென்ட் ரே, இந்த மிரர்ல பட்டு போறதுக்கு பேர் ரிஃப்ளெக்டர் ரே. இந்த பிடி அதாவது ஸ்ட்ரெயிட்டா 90 டிகிரிஸ்ல உள்ள பிடி இந்த இதுக்கு பேரு நார்மல்னு பேரு. ஸோ இந்த நார்மலுக்கு இன்சிடென்ட் ரேக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் பேரு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். நார்மலுக்கும் ரிஃப்ளெக்டட் ரேக்கும் இருக்கிற ஆங்கிளுக்கு பேரு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஓகே, கேன் யூ மேக் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ரே அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்டட் ரே? எஸ். திஸ் இஸ் இட் ஆப்வியஸ்லி த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இஸ் சேம் அஸ் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா 1 வழியா போற லைட்டு 4 வழியா போகும். அதே மாதிரி 2 வழியா போற லைட் 3 வழியா போகும். அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும், இந்த ஆங்கிள் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆங்கிளும் ஒண்ணு, இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஒண்ணு. அதுதான் அவங்க சொல்ல வராங்க. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இதுதான் சொல்றாங்க. ஓகேவா? இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா டேர்ம்ஸ் யூஸ்ட் இன் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். அதாவது ஒரு லைட் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா அதுல என்னென்ன டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்றோம். இப்ப நம்ம பார்த்த அத்தனை டேர்ம்ஸ் இப்ப நம்ம வந்து விலாவரியா பார்க்க போறோம். நல்ல இந்த டயக்ராம் வச்சு தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இன்சிடென்ட் ரே. இன்சிடென்ட் ரே அப்படின்னா என்ன? இன்சிடென்ட் ரே, a ray of light that falls on the surface of the reflecting material is called the incident ray. அதாவது ஒரு வெளிச்ச சோர்ஸ், லைட் சோர்ஸ்ல இருந்து நம்ம ஒரு மிரர் மேல படுற லைட் பேரு இன்சிடென்ட் ரே. The ray of reflected rayனா என்னன்னா a ray of light that comes from the point when the incident ray falls on the reflected surface is called the reflected ray. அதாவது இந்த இன்சிடென்ட் ரே தெரியுமா, இந்த இன்சிடென்ட் ரே வந்து ஒரு இடத்துல படுதுல. இப்ப பாருங்க, பீல இருந்து ஸ்டார்ட் வர, பீங்கிறது சோர்ஸ், பீல இருந்து ஓல படுது. இந்த ஓல இருந்து ஒரு லைட் போகுது தெரியுமா, கியூ, அந்த லைட் தான் வந்து ரிஃப்ளெக்டட் ரே. ஓகேவா? அடுத்து
பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ். பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ்னா என்ன அப்படின்னா, the point at which the incident ray strikes the reflecting surface. அதுதான் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ். இங்க என்ன பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ்? ஓ. இந்த எந்த இடத்துல வந்து இந்த லைட் மிரர்ல படுதோ அந்த இதுக்கு பேர் பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ். நார்மல். நார்மல்னா என்ன? A perpendicular line drawn from the point of incidence to the plane of reflecting surface called normal. Plane of reflecting surface என்ன தெரியுமா? இந்த இந்த மொத்த இது போது ஆஹ், என்ன சொல்றது? இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு இதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த பாக்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை வந்து பாக்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இத வந்து வந்து ஒரு பாக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாக்ஸ்ல இப்படி படுது அப்படின்னா இந்த இது வந்து இந்த பிளேன் இது பேர் வந்து இதுக்கு வந்து நார்மலா ஒரு லைன் வரைஞ்சா இது வந்து நார்மல். ஓகேவா? இங்க வந்து என்னன்னா ஓஎன் இதுதான் வந்து நார்மல். இந்த இது நார்மலுக்கு இன்னும் என்ன அப்படின்னா இந்த ஓஎன் வந்து 90 டிகிரிஸ் இருக்கணும். இது வந்து என்னது 90 டிகிரிஸ். ஓகேவா? ஓகே. அடுத்து அடுத்து என்ன? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்ன தெரியுமா? இந்த ஆங்கிள், அதாவது ஆங்கிள் பிட்வீன் த இன்சிடென்ட் ரே அண்ட் த நார்மல், இதுக்கு பேர் தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். இந்த இதுக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க? த ஆங்கிள் ஃபார்ம்டு பிட்வீன் த இன்சிடென்ட் ரே PO and the normal ON is called angle of incidence. Angle formed between the reflected ray OQ and the normal is called angle of reflection. இதுதான். இதுல என்ன அப்படின்னா என்னது உங்களுக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஓகே. லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட லாஸ் இருக்கு. என்ன? the angle of incidence is always equal to the angle of reflection. எந்த ஆங்கிள் இது மிரர்ல படுதோ அதே ஆங்கிள் தான் ரிஃப்ளெக்டும் ஆகும். The incident ray, reflected ray and the normal at the point of incidence lie on the same plane. இந்த இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே அப்புறம் நார்மல் இது மூணும் ஒரே இதுல தான் இருக்கும், ஒரே பிளேன்ல தான் இருக்கும். சரியா? இந்த ரெண்டும் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இது ரொம்ப முக்கியம், இது நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? ஓகே. நம்ம அடுத்த கிளாஸ்ல மிச்ச என்னென்ன எப்படி எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.